அனைவருக்கும் வணக்கம். சங்கற்பட்டு நீதிமன்றத்தில் தமிழக முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கானது நடந்து கொண்டிருந்தது. இன்று நடந்ததில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையானது ஏற்பட்டது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தந்துள்ளது. அதாவது விஜய் சங்கீதா திருமணம் என்பது கடந்த 1999 ஆண்டு கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடந்ததில் அவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற ஒரு மகனும் திவ்யா சாஷா ஆகிய 2 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 2025 டிசம்பர் மாதம் சங்கீதா விவாகரத்து வேண்டி சங்கற்பட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த விவாகரத்திற்கு காரணமே ஒரு நடிகை என்றும் அந்த நடிகையின் பெயரை தான் வெளியிடுவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அதன் பிறகு அந்த நடிகையின் பெயரானது வெளியிடப்படவில்லை. இது பல்வேறு யூகங்களுக்கு இடமளித்தது, யார் அந்த நடிகையாக இருக்கும் என்று. இரண்டாவது, தேர்தல் சமயத்தில் விவாகரத்து தாக்கல் செய்தது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று கருதப்பட்ட நிலையில் அது மாறாக விஜய் வெற்றி பெற்று தற்பொழுது முதல்வராய் ஆகிவிட்டார். இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த பொழுது முதல் கட்ட விசாரணையில் தேர்தல் காரணத்தை காட்டி விஜயும் ஆஜராகவில்லை, அதேபோல் சங்கீதாவும் ஆஜராகவில்லை. அதன் பிறகு காணொலி மூலம் ஒரு முறை விசாரணை நடந்தது. அதன் பிறகு ஒத்திவைத்த இந்த வழக்கானது மீண்டும் இன்று விசாரணைக்கானது வந்துள்ளது. இதில் அவர் சொன்னது என்னவென்றால், கடந்த 2021 ஆண்டில் விஜய் ஒரு பிரபல நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததை கண்டுபிடித்ததாக சங்கீதா கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த உறவை கைவிடுவதாக விஜய் தனக்கு உறுதியளித்த போதிலும் எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி தொடர்ந்து அந்த நடிகையுடன் பழகி வந்ததாக குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் வெளியான போது அவை தனக்கும் தனது பிள்ளைகளான ஜேசன் சஞ்சய் திவ்யா சாஷாவுக்கு மன உளைச்சி ஏற்படுத்தியதாக கூறினார். விவாகரத்து வழக்கு கடந்த ஜூன் 15 அன்று விசாரணைக்கு வந்தபொழுது இருவருமே நேரில் ஆஜராகவில்லை. ஆனால் வழக்கறிஞராகவே மூலமே வாதிட்டனர். அப்போது நீதிபதி சுஜாதா சங்கீதா தரப்பு வழக்கறிஞரிடம் நீங்கள் ஏன் மக்கள் தாக்கல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பி இதனைத் தொடர்ந்து இருவரையும் சமரச மையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதேபோல் விவாகரத்து வழக்கை ஆகஸ்ட் 7 ஒத்திவைத்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று ஆகஸ்ட் 7 மீண்டும் நீதிபதி சுஜாதா முன் விசாரணைக்கு வந்தது. இம்முறையும் விஜய் நேரில் ஆஜராகவில்லை. காரணம், சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சங்கீதா தரப்பிலும் இன்றே விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அவரும் நேரில் ஆஜராகவில்லை, அவர் லண்டனில் இருந்தார். இதனால் காணொலி காட்சி மூலம் விசாரணை கேட்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற கதவுகள் அனைத்தும் சாத்தப்பட்டு இருதரப்பு வழக்கறிஞர் மட்டும் உள்ளே இருந்த நிலையில் விசாரணையானது காணொலி காட்சி மூலம் விஜய் மனைவி சங்கீதாவிடம் மட்டுமே நடத்தப்பட்டது. அதன் பிறகு சங்கீதா சுமார் 20 நிமிடங்கள் நீதிபதியிடம் தனது வாதங்களை முன்வைத்தார். பிறகு இந்த வழக்கானது மாலை ஒத்திவைக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் முடித்து வைக்கப்பட்டதாக கருதப்பட்டது. ஆனால் இந்த நிலையில் மீண்டும் சங்கீதா அவர்கள் தனது விவாகரத்து மனுவை வாபஸ் பெறுவதாக கூறினார். இதை நீதிபதிகள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு விவாகரத்து வழக்கே முடித்து வைத்து விட்டார். பொதுவாகவே விவாகரத்து என்பதை நீதிமன்றம் உடனடியாக தருவதில்லை, மாறாக இருவரும் சேர்த்து வைப்பதில் கவனம் செலுத்தும். இந்த அடிப்படையில்தான் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனைவி வாபஸ் பெறுவதாக
கூறிய நிலையிலேயே அதை ஏற்றுக்கொண்டு மனைவி முடித்து வைத்தார். இது குறித்து விஜய் தரப்பு வழக்கறிஞர் கேட்ட பொழுதும் அவர்களும் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தனர். இதன் பிறகு இந்த மனுவை வாபஸ் பெறுவதற்காக நடைமுறைகளை சங்கீதா அவர்கள் முன்னெடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனையானது விஜய்க்கு முடிவுக்கு வந்துள்ளது. ஏனென்றால் சட்டசபையில் விஜய் பேசுகின்ற பொழுது எங்கே அப்பாவை காணோம் என்று அவர் விமர்சனம் செய்திருந்தார். காரணம், ஸ்டாலினை அப்பொழுது எல்லாரும் அப்பா என்று அழைத்தார். இந்த அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யப்பட்டது. இதன் பிறகு உதயநிதி அவர்கள் தஞ்சையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆபாசமாக பேசியதாக கைது செய்யப்பட்டு பின்பு காவல் நிலைய ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இதை தவிர உதயநிதியும் அப்பாவை காணாமல் என்று நீதிமன்ற வாசலில் உங்கள் பிள்ளைகள் தேடுகிறார்கள் என்று ஒரு முறை பேசியிருந்தார். இவை அனைத்துக்கும் பதிலடி தரும் வகையில் இன்று விஜய் மனைவி சங்கீதா வேறொரு மனைவியை வாபஸ் பெற்றுவிட்டார். அது இருவரும் சேர்ந்து வாழ முடிவெடுத்தால்தான் மனைவி வாபஸ் பெறுவார்கள். அந்த அடிப்படையில் வேறொரு மனு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. விஜய் தரப்பிற்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்துள்ளது. விமர்சனம் செய்த உதயநிதி ஸ்டாலின், திமுகவினர் மற்றவருக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. ஏனென்றால் எப்பொழுதுமே தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளை அப்படி விமர்சனம் செய்தவர்கள் தான் சந்திக்க வேண்டும். இப்பொழுது இதன் விளைவுகளை உதயநிதி ஸ்டாலினும் திமுகவும் சந்திக்க உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படி இருப்பினும் ஒரு குடும்பம் தனது பிள்ளைகளுடன் பிரியக்கூடாது என்பதில் இருவரும் முனைப்பாக இருந்ததால் இந்த வழக்கை சங்கீதா வாபஸ் பெற்றுள்ளார். விஜய் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் வேறொரு மனு முடித்து வைக்கப்பட்டது. விஜய் தரப்புக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்துள்ளது.